ஈரோட்டில் ஏராளமான விசைத்தறி கூடங்கள் இயங்கி வரும் நிலையில் வரும் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டின் ஜவுளி தொடர்பாக வரும் நிலையில் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஜவுளி தொடர்பான புதிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சிறு குறு தொழில்களுக்கான வருமான வரி குறைப்பு, பருத்தி மீதான இறக்குமதி வரியில் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் விசைத்தறி உரிமையாளர்கள் காத்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெரும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் விசைத்தறி தொழில் இருந்து வருகிறது. இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பாக ஜிஎஸ்டி வருமானத்தில் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் விசைத்தறி உரிமையாளர் பல்வேறு அறிவிப்புகளை எதிர்பார்க்கின்றனர். அதன்படி டெக்ஸ்டைலுக்கு உடனடியாக ஐடி பார்க் ஒதுக்கித்தர வேண்டும் என்றும், சிறு குறு தொழில்களுக்கு 30% வருமான வரி விதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை 20%ஆக குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பேரிடர் மற்றும் உலக பொருளாதார வீழ்ச்சியால் விசைத்தறி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசு இந்த வருட நிதிநிலை அறிக்கையில் வணிகம் மற்றும் விசைத்தறி தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வகையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். வணிகர்களாகிய சிறு குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜிஎஸ்டியிலிருந்து வருமான வரி வரை வரியை குறைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் 1.5 லட்சம் கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி வரி வரும் பொழுது நாங்கள் வரியை ஒரே நிலையாக 5%, 10%, 15% இல்லாமல் ஒரே வரியாகவும் எளிமைப்படுத்தி அரசை வழிநடத்த சொல்லும் என்று மத்திய அரசு கூறியதை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறு துறு தொழில் நிறுவனங்கள், வணிகர்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே இந்தியா வளர்ச்சிக்கு உதவும். அவர்களை கவனத்தில் கொண்டு, ஏனென்றால் சொத்து வரி, ஜிஎஸ்டி, குப்பை வரி என்று வரியாகவே வணிகர்கள் செலுத்தினால் நாட்டில் வளர்ச்சி குறையும், ஜிடிபி குறையும். ஆகையால் வரி அவசியம், வருமானத்தை ஈட்ட வேண்டியது அரசினுடைய நோக்கமாக இருந்தாலும் வரியை குறைத்து வசூல் பண்ணி வணிகர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஈரோடு டெக்ஸ்டைல், வேளாண் சார்ந்த தொழில், டெக்ஸ்டைலுக்கு ஒரு ஐடி பார்க் உடனடியாக அமைக்க வேண்டும். அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கு ஐடி பார்க் இருப்பது அமைப்பது போன்று ஃபுட் பார்க் ஒன்று ஈரோட்டுக்கு வேண்டும். வேளாண் சார்ந்த தொழில் செய்வதற்கு இது மத்திய அரசு இடம் ஒதுக்கி அதற்கு சப்சிடி கொடுத்து அதை ஈரோட்டில் உருவாக்க அரசு உதவி செய்ய வேண்டுமாய் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் விசைத்தறிகளுக்கு மூலப்பொருளாக இருக்கும் பருத்தி இறக்குமதி வரியில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும், விசைத்தறி கூட்டங்களுக்கு சூரிய மின்னொளி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்கும் மானிய விலையில் சலுகை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஜவுளித்துறைக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில் போய் அமௌண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு ஜவுளித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க, அதில் விசைத்தறிக்கு எவ்வளோ வருதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 1000 முதல் 1500 கோடி விசைத்தறிக்குன்னு மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கி அந்த நிதி மூலம் பார்த்தீங்கன்னா விசைத்தறி மேம்பாடு, சோலாரு, பவர் டச் இந்தியா அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2019 நிலுவையிலேயே இருக்குது. அதை மேம்படுத்துகிற சொல்லி மேம்படுத்தாமே வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த 1500 கோடி ஒதுக்குனாங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இறக்குமதி பஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காட்டனுக்கு 11% வரி போட்டதுனால எங்களால் இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புலாம் போயிடுது. அதே மாதிரி மேன்மேடு ஃபைபர், செயற்கையோட பஞ்சு நூல் வெளிநாட்டிலேருந்து கொள்முதல் செய்கிறதுக்கு மத்திய அரசு பல தடைகளை விதிச்சுக்கிட்டு அதை இங்கே இந்தியாவுக்கு வரக்கு இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலோட 13 முதல் 27% பஞ்சு விலை, நூல் விலை வச்சிருக்கிறதுனால நாம் இங்கே வாங்கி கொள்முதல் பண்ணி அதை நம்ம துணியை உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டில் விற்பனை செய்ய முடியாமையும், வெளிநாட்டில் இருக்கிற துணிகள் இங்கே விற்பனை செய்யறதுனால நம்மளோட அந்த மேன்மேட் ஃபைபரோட மார்க்கெட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும். சோட்டா பிஎல்ஐ என்ற அறிமுக திட்டத்தின் மூலம் குறைந்தபட்சம் 25 லட்சம் முதல் அதிகபட்சம் 5 கோடிக்குள் முதலீடு செய்யும் விசைத்தறியாளர்களுக்கு 50% மானியம் 5 வருடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். விசைத்தறிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாரி அமைச்சு அதில் என்னென்ன கோரிக்கை இருக்குதுன்னு எங்களை விசைத்தறியாளர் கூப்பிட்டு கேட்டு செய்யணும். ஏன்னா இந்தியாவில் 25 லட்சம் விசைத்தறி இருக்குது. அதில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தறி இந்தியாவிலேயே 2வது இடமா தமிழ்நாடு தான் இருக்குது. மகாராஷ்டிரா முதலிடமா, 2வது தமிழ்நாடு இருக்குது. அந்தந்த மாநிலம் தனித்தொழில் கொடுத்தாலும் 80% ஜவுளித்துறையில் மேம்பாட்டில் குறிப்பாக விசைத்தறிக்கு மத்திய அரசு பங்கு இருக்கிறனால மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் தனி கவனம் செலுத்தி விசைத்தறியாளர் மேம்படுறதுக்கு பவர் டச் இந்தியா, பிஎல்ஐ ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனங்களுக்கு தான் 1000 கோடி கொடுத்து அதில் 50 கோடி மானியம் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் 50 கோடி கொடுத்து 25 கோடி மானியம் கொடுக்கும். இது பெருநிறுவனங்களுக்கு சாத்தியப்படும். எங்களை மாதிரி விசைத்தறியாளர்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 25 லட்சத்துலேருந்து ஒரு 10 கோடி வரை மானியம் கொடுத்து 5 வருஷத்துக்கு எங்களுக்கு தொழிலை மேம்படுத்துகிற வழிவகை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்து எங்கள் தொழிலை காப்பாற்ற எதிர்பார்த்து கொண்டு உள்ளோம். மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டில் குறைந்தபட்சம் 1500 கோடியை மத்திய அரசு ஒதுக்கி தரும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் விசைத்தறியாளர்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் கோவிந்தராஜ்.